வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. தற்போது நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதத்தில் 6ஆம் தேதியில் மிதுன ராசியில் இருக்கிற குரு பகவான் கடக ராசிக்குள்ளே நுழைந்து என்னென்ன மாற்றங்களை உங்களுக்கு தரப்போகிறார். குரு பகவான் உச்ச குருவாக வந்து உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன ப்ளஸ் ஏற்பட போகுது, என்னென்னலாம் நீங்கள் நடக்கலைன்னு நினைக்கிங்களோ அதெல்லாம் நடத்துவதற்கான வாய்ப்பை குரு பகவான் எப்படி தரப்போகிறார் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். அதாவது இது பார்த்திங்கன்னா பொது பலன், ஓகேவா? கோச்சார கிரகங்களுடைய அடிப்படையில் நம்முடைய குரு பகவானுடைய பெயர்ச்சியை வைத்து நம்ம பேசுகிறோம். குரு பகவான் என்பவர் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வருடத்துக்கு ஒருக்க ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசி கடந்து போவார். சில நேரங்களில் அதிசாரமாக முன்னாடி போவார், வக்கிரமாக பின்னோக்கி வருவார். ஸோ அதெல்லாம் ஓகே. பட் தன்னுடைய வீடு ஒரு வருஷம் அக்ரிமெண்ட் போட்டாச்சு அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு வருஷத்துக்கு ஒருக்க ஒரு ராசியை கிடப்பார். ஆனால் இந்த ஒவ்வொரு ராசியும் கிடக்க ஒவ்வொரு வருஷம் எடுக்கும்பொழுது அவருக்கு மிகவும் பிடித்த வீடான கடகராசிக்குள்ளே இந்த 2026 அவர் உள்ளே நுழையும் இந்த காலம் கண்ணீர், கஷ்டம், போராட்டம், கவலை, வருத்தம், வாழ்க்கையில் வெறுத்து போயிட்டேன் அப்படிங்கிற நினைக்கிற ஒவ்வொருத்தவங்களுடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு விதமான நல்ல மாற்றங்களையும் நல்ல முன்னேற்றங்களையும் தர இருக்கிறார். உங்களுடைய ராசிக்கான எதிர்கால குரு பயிற்சி பலனை முழுமையாக பாருங்கள். உங்களுக்காக நான் ரொம்ப ஃபில்டர் பண்ணி செக் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். நீங்கள் வீடியோ பார்த்துட்டு உங்களுடைய மேலான கருத்துக்களை கட்டாயமாக கொடுக்கணும். ஸோ இன்னொரு விஷயம், நம்முடைய சேனலில் பார்த்திங்கன்னா மிக பிரபலமான ஜோதிடர்கள் பேசிக்கிட்டே இருக்காங்க, ஓகேவா? நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுக்கு பிடிச்ச வீடியோவை நீங்கள் பார்த்து சந்தோஷம் அடைஞ்ச மாதிரி, நீங்கள் பார்த்து நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய உறவினர்கள், சரியா, உங்களுக்கு தெரிஞ்சவங்க அனைவருக்குமே வீடியோ ஃபார்வர்ட் பண்ணி அவங்களும் அதாவது ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள், ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் உதவி செய்யணும் என்று அன்புடன் கேட்டுக்கொண்டு வாங்க உங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். மீன ராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா தற்போது குரு பகவான் தான் ராசி அதிபதி. எப்பொழுதுமே அவர் தான் குரு பகவான் தான் ராசி அதிபதி. ஸோ இப்படிப்பட்ட ராசி அதிபதியான குரு பகவான் 4ஆம் வீட்டிலிருந்து தற்போது 5ஆம் வீட்டுக்கு குரு பயிற்சி காலங்களில் உள்ள செல்கிறார். ஸோ 5ஆம் இடத்துல குரு வந்தால் என்ன விஷயம் சொல்லுவோம்னா, 5இல் குரு கெஞ்சினாலும் கிடைக்காதுமாங்க. ஒரு பழம் ஓடி இருக்கு, 5இல் குரு கெஞ்சினாலும் கிடைக்காது. அப்போ கெஞ்சாமே உங்கள் ராசி அதிபதி 5க்கு வரார். அது அற்புதம் அல்லவா? கிட்டத்தட்ட ராகு பகவான் ஒரு 1.5 வருட காலமாக உங்களுடைய மனசில் எவ்வளோ தூரம் குழப்பம் கொடுக்கணுமோ கொடுத்துட்டார். அதுக்கடுத்து ராகு சனி பகவான் வீட்டுக்கு போய் சனி பகவான் உங்கள் வீட்டுக்கு கிட்டத்தட்ட லைஃப்பில் வாழ்க்கையோடைய அர்த்தத்தை புரிந்து கொள்ளக்கூடிய காலம், நம்ம வாழ்ந்த வாழ்க்கையுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்ளக்கூடிய காலம்தான் மீனராசினர்களுக்கு. அவங்க கூட இருந்தவங்களுடைய உண்மையான தன்மை, உண்மையான செயல்பாடு, அது எந்த உறவாக இருக்கட்டும், கணவன் மனைவி உறவாக இருக்கட்டும், காதல் என்ற பந்தமாக இருக்கட்டும், ஸோ அல்லது நம்ம கூட பிறந்த உறவுகளாக இருக்கட்டும், நட்பாக இருக்கட்டும், எனி மோர் பர்சன், ஓகேவா? ஸோ அப்படிப்பட்ட சிந்தனையில் எல்லாருமே சுயநலவாதிகளாக யார் யாரெல்லாம் இருந்தாங்களோ, எந்தெந்த உறவுகளில் சுயநலமாக உங்களை பயன்படுத்தினாங்களோ, ஸோ அப்படிப்பட்ட நபர்களுடைய சூழ்ச்சி, பிரச்சனை எல்லாமே கடந்து உங்கள் லைஃப்பில் வேறு லெவல், வேறு மாதிரி நீங்கள் செயல்பட போகிறீங்க. கிட்டத்தட்ட நம்முடைய மீனராசி என்பவர்களுக்கு பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக அதிகமான கடன் பிரச்சனை, அதே போல் வேலையில் நிறைய பிரச்சனை இருந்துச்சு. அதே போல் மீனராசிக்காரங்க நித்தம் தூக்கத்தை இழந்தீங்க. இன்றைக்கி தூங்கிடலாம், இன்றைக்கி சரியாயிடும், இன்றைக்கி நம்ம தப்பிச்சிடுவோம், இன்றைக்கி சரியாக போயிடும், தூங்கிடலாம் அப்படின்னு தூக்கத்தில் கூட இன்றைக்கி சரியாயிடும் நாளைக்கு சரியாயிடும் ஒரு போராட வேண்டிய நிலைமை தான். அதே போல் மீனராசி என்பவர்களில் பணம், பொருள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப கவனமாக இல்லாமல் இருந்தீங்கன்னா இப்போ நிறைய பிரச்சனை சந்திப்பீங்க. அப்போ தான் காசோட அருமையை புரிஞ்சுக்கிறீங்க. இருக்கிற காசை பையிலேருந்து எடுத்து அப்படி கொடுத்துறது,
இல்லைன்னா என்ன நீங்கள் பீரோவில் திறந்து கொடுக்குறது. இப்போ தான் வாட்ஸ்அப்பு இது ஜிபேயில் பணம் ஈஸியாக அனுப்பிடலாமே, சட்டுன்னு அனுப்பிடுறது உணர்ச்சப்பட்டு. உங்கள்கிட்ட மட்டும் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா மீனராசிக்காரங்கிட்ட, ஐயா ரொம்ப கஷ்டப்படுறேன், அக்கா ரொம்ப கஷ்டப்படுறேன், மேடம் ரொம்ப கஷ்டப்படுறேன், மேடம் சார் ரொம்ப கஷ்டப்படுறேன்னு அந்த உறவின் தன்மையிலையோ மதிப்பின் தன்மையிலையோ கண்கலங்கி நின்றுட்டாங்கன்னா எதையா ஒன்று அடமானம் வச்சா கொடுத்துருவீங்க. சரி, அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க, நம்ம கொடுத்தோம்னா அவங்க லைஃப் டேர்னிங் ஆயிரும், நம்ம கொடுத்து உதவுவோம் அப்படிங்க எண்ணம் நம்முடைய மீனராசி என்பவர்களுக்கு அதிகமாக இருக்கும். 12 ராசியுமே கொடுத்து உதவுவாங்க. இதில் மீனராசிக்காக அதிகமாக கொடுத்து உதவுங்க. சுக்கிரன் வலிமை பெற்ற ராசி. சிந்திக்க மாட்டீங்க, யோசிக்க மாட்டீங்க, தருவாங்களே நினைப்பீங்க. வாங்கின பிறகு உங்களை கேட்பாங்க, யார் நீ, என்ன விஷயம், ஆமாம் சொன்னேன் அப்படின்னு அந்த ஒரு பதட்டம் இல்லாத சூழ்நிலை சொல்லும்போது அவங்க பார்க்கும்போது உங்களுக்கு வரும் பற்றி எனக்கு கோபம் ஒரு லிமிட்டே தாங்க முடியாது. அந்த அளவுக்கு மனதளவில் கோபத்தை உள்ளே வச்சுட்டு சில மீனராசிக்காரங்க கடந்து போயிருக்காங்க, சில மீனராசிக்காரங்க துடிச்சிக்கிருக்கீங்கன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த நிலையில் உள்ள நம்முடைய மீனராசி என்பவர்களுக்கு உறுதியாக மீளா துயரத்தில் இருக்கிற மீனராசி மீண்டு வரக்கூடிய பாக்கியம் உறுதியாக உண்டு. அப்படியே யோசிக்க வேண்டியிருக்கும், எல்லாமே நடக்கும். ஃபஸ்ட்டு மேரேஜ் நிறைய தடை, நிறைய பிரச்சனை. சில மகராசி என்பவர்களுக்கு எப்படி திருமண வாழ்க்கையில் பிரச்சனை வந்துச்சோ அதே மாதிரி தான் நம்முடைய மீனராசி என்பவர்களுக்குமே திருமண வாழ்க்கையில் பல பிரச்சனை இருக்கும். புரிதல் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டிய சூழ்நிலை நம்மளுடைய மீனராசிக்காரங்க இருந்துச்சு. அந்த மாற்றம் எப்போ வரும்னு எதிர்பார்த்தீங்களா? உங்களுடைய உண்மையான அன்பை, உண்மையான காதலை, உண்மையான பாசத்தை புரிந்து எப்போ ஒரு அன்பு காட்டுவாங்க, எப்போ அரவணைப்பாக இருப்பாங்க, எப்போ உங்களுக்கான ஒரு நேரத்தை ஒதுக்குவாங்க. காசு வேண்டாம், பணம் வேண்டாம், துட்டு வேண்டாம், நேரத்தை எப்போ ஒதுக்குவாங்க அப்படிங்கிற சிந்தனையில் அதிகமாக சிந்தித்து கொண்டு இருக்கக்கூடிய மீனராசி அன்பர்களாக நீங்கள் இருக்கீங்கன்னா உங்களுடைய உங்களுடைய எத்தனை விதமான சிந்தனைகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய பாக்கியம் உண்டு. உங்களை புரியாத உறவு கூட உங்களை புரிஞ்சிடுமே பாசம் காட்டுவாங்க. உங்களுடைய ரியாலிட்டியை நீங்கள் ஃபஸ்ட்டு உணர்வீங்க. ஏன்னா ராசியில் ஜென்மத்தில் குரு எல்லாரையும் பார்க்கும்போது அப்படியே ஒரு மாதிரி யோசித்தே பார்க்க வேண்டியிருக்கும். ஏன்னா நம்ம வந்து எதையும் நினைக்காம வெற்றி, எதையும் நினைக்காம பிரச்சனை கிடையாது. ஆனால் பல தோல்வி, பல பிரச்சனை, பல போராட்டங்கள், பல ஏமாற்றங்களை சந்தித்த பிறகு தான் ஒரு சிந்தனை வரும்ல, இன்னும் அடி வாங்கறதுக்கெலாம் தெம்புல, சான்ஸே இல்லை அப்படின்னு நம்ம நினைப்ப மாட்டோமா? ஸோ அந்த நினைவுகள் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ இனிமேல் கவலைப்பட தேவையில்லை. பதிலுக்கு பதிலடி கொடுத்து உங்களை நீங்கள் பாதுகாத்து, உங்களுடைய குடும்பத்தை பாதுகாத்து நீங்கள் ஒரு உயர்ந்த நிலைக்கு வருவதற்கான பாக்கியம் யார் கொடுப்பா? உங்களுடைய ராசியின் அதிபதியை கொடுக்க போகிறார். இந்த வட்டம் குருபவன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய 2ஆம் இடத்தை பலப்படுத்த போகிறார். அடுத்து அதிசாரமாக போய் ஸோ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள், அதே போல் வந்து பார்த்திங்கன்னா மன மகிழ்ச்சி சார்ந்த விஷயங்களில் இரட்டிப்பான தன்மையை பெற போகிறீங்கிறது உண்மை. சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்த்துக்கிட்டு இருக்கார். குருவோட பார்வை உங்கள் ராசியில் உழுது. ஸோ அப்போ குருவும் சனி பகவானும் சேர்ந்து பார்க்குற பார்வை தான் அது அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ திருமண வாழ்க்கையில் திருமணம் முடியுமா முடியாதா, வரன் பார்த்துருக்கேன் கிடைக்குமா கிடைக்காதான்னு யோசிக்கிற உங்களுடைய வாழ்க்கை இனிமேல் மாறப்போகுது. உங்களுக்கான அற்புதமான வழிபாடு அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த குரு பகவானுடைய குரு பயிற்சி காலங்களில் நம்முடைய மீன ராசி அன்பர்களுக்கு மதுரை மீனாட்சி அம்மன் வழிபாடு உறுதுணையாக இருக்கும் என்பது உண்மை. மதுரை மீனாட்சி அம்மனை கைப்பிடிச்சிக்கோங்க. இந்த குரு பயிற்சி காலங்களில் வருஷத்துக்கு 2 தடவையாக போயிடுவாங்க. போய் மனசார வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. மலை போல் உள்ள பிரச்சனை கூட, முடியாத பிரச்சனை கூட முடிச்சு காட்டக்கூடிய ஒரு அற்புதமான தருணம் அம்மனுடைய அருள் மூலமாக கிடைக்கும். அதே போல் பக்கத்தில் இருக்க சிவன் கோயிலுக்கு முடிஞ்சளவு போய் வழிபாடு செய்யுங்க. அவருடைய அருள், நம்ம மீனாட்சியுடைய அருள் கிடைச்சா எல்லா வளம் பெற்று எல்லா செல்வமும் பெற்று எப்பொழுதும் நீங்கள் நிம்மதியாக வாழ்வீங்க அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. தற்போது வரை நீங்கள் பார்த்தது உங்களுடைய ராசிக்கான குரு பெயர்ச்சிக்கான
பொது பலனே, உங்கள் சுய ஜாதகம் கிடையாது. புரியுதா உங்களுக்கு? இந்த பொது பலன் என்பது பார்த்திங்கன்னா குறைஞ்சது உங்களுடைய லைஃப்பில் 20% 30% கட்டாயமாக ஒரு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கும். இதை தாண்டி உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கு உங்களுக்கு விடை தெரியணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில் அனுப்பிவிடுங்க. புரியுதா? கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில் அனுப்புங்க. உங்கள் பேர், பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், பிறந்த ஊர், எந்த ஊரில் பிறந்தீங்க, தற்போது எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்க. ஏன்னா அதான் முக்கியம். ஏன்னா நம்மளுடைய யூடியூப் சேனல் மூலமாக எல்லா விதமான நாடுகள்லேருந்தும் ஃபோன் வருது. அமெரிக்காவிலேருந்து, ஜப்பான்லேருந்து, அதே போல் பார்த்திங்கன்னா கனடா, மலேசியாலாம் நிறைய சகோதர சகோதரிகள் கூப்பிட்றாங்க. அதே போல் சிங்கப்பூர், ரஷ்யா, இப்படி நாடு சொல்லிகிட்டே போகலாம். ஓகேவா? நம்மளுடைய இலங்கை தமிழர்கள் போன்ற அத்தனை விதமான நாடுகள்லேருந்து கால்ஸ் வருது. நம்ம எந்த நேரத்தை கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு எனக்கு நாடு ரொம்ப முக்கியம். அப்பாயின்மெண்ட் கொடுக்குறதுக்கு எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்கிறத நீங்கள் வாட்ஸ்அப்பில் கட்டாயமாக இன்ஃபார்ம் பண்ணணும். ஓகேவா? உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டைம் கொடுப்பேன். உங்களுடைய சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளையும் நீங்கள் துல்லியமாக தெரிஞ்சுக்கலாம். ஜாதகமே இல்லை, ஜாதகம் இல்லாமல் எனக்கு என்னுடைய எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய நேயர்களுக்கு உறுதியாக நீங்கள் கால் பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா அந்த நேரம், அதே போல் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நேரம், அதாவது வாட்ஸ்அப்பில் அனுப்புகிற எஸ்எம்எஸ்ஸு, ஸோ இதெல்லாம் வச்சு பார்த்திங்கன்னா பிரசனம் என்ற மிகப்பெரிய கருவி மூலமாக எடுத்து உங்களுடைய வாழ்க்கையுடைய அத்தனை விதமான நுணுக்கங்கள், செயல்பாடுகளை துல்லியமாக உங்களுக்கு கணித்து கூற முடியும் என்பது நிதர்சனமான உண்மை. மறக்காமல் உங்களுக்கு ஜாதகம் பார்க்க நினச்சா கட்டாயமாக அலையுங்கள் என்று கூறிக்கொண்டு, வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் வாழ்க்கையில் எல்லா வளமும் பெற்று எல்லா நலமும் பெற்று நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ உங்களை அன்புடன் வாழ்த்துக்கள் கூறி தற்போது விடைபெறுவது நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம்.